மார்னிங் எல்லாருக்குமே எங்களோட மார்னிங் ரொட்டீனை காட்டலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நான் ரூம்லேருந்து எந்திரிச்சு வரும்போதே இந்த கேண்டில் எரிஞ்சிட்டு இருந்தாவே ஓகே, அன்பு வேலைக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருவேன். எப்பயுமே அவங்க போகிறதுக்கு முன்னாடி கேண்டில் பற்ற வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு தான் போவாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே ஸ்க்ரீன் தான் இருந்துச்சு. நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு, மாற்றவே இல்லை. நேற்று ஜொஹானானால இது மாற்றுறதா ஆயிடுச்சு. மேடம் அதை தொங்கி கீழே விழுக வச்சுட்டாங்க. எது எப்படியோ நான் கேட்ட ஸ்க்ரீனை ஒரு வழியாக மாற்றிட்டீங்களேன்ட்டு நானும் பேசாமல் விட்டுட்டேன். பட் இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக கலரில். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தேன், நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. அதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டேன். சரி, மார்னிங் கொஞ்சம் நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. வெளியே உட்காந்து காஃபி குடிச்சு பார்க்கலாம், காஃபி குடிச்சே ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் பால் காய்ச்சினேன். நான் நினச்ச நேரமோ என்னமோ தெரில, பால் கெட்டு போச்சு. சரின்னு அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு, சரி போய் வெளியில் போய் கொஞ்சமாக காற்றாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். நான் எப்பயுமே யூஸ்வலாக இந்த டைமுக்கு எந்திரிக்க மாட்டேன். ஸோ சம்டைம்ஸ் எந்திரிப்பேன். நடுவில் கொஞ்சம் ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். நடுவில் பாப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போனது, எனக்கு உடம்பு சரியாமல் போனது, மழை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தள்ளி போச்சு. ஸோ எப்பயுமே நானும் பாப்பாவும் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்போம். இன்னைக்கு 6:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டனால ஒரு குட்டி விலாக்.